ஒரே குமாரனை இந்த ஒன்லி பிகாட்டன் சன்னை இன்கார்னேட் சன்னா ஏன் அனுப்புறார் என்றால் நாம் தேவனுடைய சன்ஸ் அண்ட் டாட்டரா மாறணும். இயேசு பூமிக்கு பிறக்கிறார். இயேசு யார்? நமக்காக தன் குமாரனை கொடுக்கிறார் இல்லையா? அவர் யார்? யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை குறித்து வேதம் பேசும் பொழுது ஒரே பேரான குமாரன் சொல்றார். இந்த ஒரே பேரான குமாரங்கிறது யோவான் சுவிசேஷத்தில் யோவான் 3:16 மட்டுமல்ல, ஒரு சில வசனங்கள் காமிக்கிறேன். யோவான் 1:14 சொல்றார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு வெளிப்பட்டது. ஒரே பேரான குமாரன். அந்த ஒரே பேரான குமாரன் சொல்லும் பொழுது சிங்கிள் ஆஃப் இஸ் கைண்ட் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த ஒன் அண்ட் ஒன்லி சன், ஒரே ஒரு குமாரன், ஒரே பேரான குமாரன். இந்த ஒரே பேரான குமாரனை பூமியில தேவன் அனுப்பும் பொழுது இன்கார்னேட் சன்னா மாத்திரார், மனு அவதாரம் எடுத்த குமாரனாக மாத்திரார். கவனிச்சுட்டு வரீங்க? அதாவது ஒன்லி பிகாட்டன் சன்கிறோம் இல்லையா? அந்த ஒன்லி பிகாட்டன் சன்னை இன்கார்னேட் சன்னா அனுப்புறார். அது மனு அவதாரம் எடுத்த மகனாக அனுப்புறார். கண்ணியின் வயிற்றில் பிறக்க வைக்கிறார். நீங்க மக்கள் கண்ணி பிறப்பை சந்தேகப்படுறாங்க. அது எப்படி கண்ணியின் வயிற்றில் பிறக்க முடியும்? தேவன் அண்ட சராசரங்களை படைக்கும் பொழுது வார்த்தையை பேசுகிறார். வார்த்தையை பேசும் பொழுது அதில் ஆவியின் வல்லமை இணையுது. வார்த்தையின் வல்லமையும் ஆவியின் வல்லமை இணையும் பொழுது அங்கே ஒரு பிறப்பு உண்டாகுது. எப்பவுமே தேவன் அண்ட சராசரத்தை, பூமியை, வானங்கள், நட்சத்திரங்களை படைக்கும் பொழுது பேசுகிறார். பேசும் பொழுது அவருடைய வாயின் வல்லமையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தேவன் வார்த்தையை மரியாள்கிட்ட அனுப்புகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகுது. மாம்சமாகி ஒரு புன்னலையில் கிடத்தப்படுகிறார். பிறந்தவர் வாயினாலே அண்ட சராசரத்தை பேசி உருவாக்கினவர். குழந்தையாக பேச முடியாதவராக இருக்கிறார். அதான் தேவனுடைய அன்புங்க. அவ்வளவு பெரிய தேவன் கீழே இறங்கி வருகிறது, ஒரு குழந்தையா பிறக்கிறதுங்கிறது நம்ம வைத்திருந்த அளவிட முடியாத அன்பு. அண்ட சராசரத்துக்கு அழகை கொடுத்தவர் ஒரு குழந்தையாக உள்ள படுத்திருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் தன் மகிமையை உள்ள மறைச்சு வச்சு படுத்திருக்கிறார். அது தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பு. ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்புறார். அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கொலோசியர் 1 இருந்திருப்போம். கொலோசியர் 1 15 வசனம். அந்த ஒரே பேரான குமாரன் யாருன்னு சொல்லுது கவனிச்சே வாங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஒரே பேரான குமாரனை கொண்டுதான் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். நீ காண்கிற, பார்க்கிற, காணப்படுகிறது, காணப்படாதது, ஐம்புலன்களுக்கு தெரிகிறது, ஐம்புலனுக்கு தெரியாத அத்தனையும் இவரை கொண்டுதான் படைத்தார். அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர். நீங்க பார்க்கிற அத்தனைக்கும் அவர் தான் ஆதி. அவர் தான் எல்லாவற்றையும் படைக்கிறார். தேவனுக்கு சமமானவர், தேவனுக்கு கோ ஈக்குவல், தேவத்துவத்தின் 2வது நபர். நம்மை மீட்பதற்காக புல்லணைக்கு வருகிறார். இன்னைக்கு தேவனை நேசிக்கிறாரா? தேவனுடைய பார்வையில் நான் முக்கியமானவனா? தேவன் என் மேல கரிசனை உள்ளவரா நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்மஸ் சிந்திச்சு பாருங்க. நம்மை மீட்பதற்காக இவ்வளவு தேவன் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் வெறுமையாக்கி நமக்காக பூமிக்கு இறங்கி வந்தார். அதான் தேவனுடைய அன்பு.
பாவமற்ற வாழ்க்கை வாழுகிறார், சிலுவையில் மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுகிறார், திரும்பி வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். எதுக்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்றால், நாம் எல்லோரும் அவருடைய மகனாக மகளாக மாறுவதற்காக அனுப்பினார். அதுக்காக தான் இந்த ஒரே குமாரனை, இந்த ஒன்லி பிகாட்டன் சன்னை, இன்கார்னேட் சன்னா ஏன் அனுப்புகிறார் என்றால், நாம் தேவனுடைய சன்ஸ் அண்ட் டாட்டராக மாறணும். அதுக்காக தான் அனுப்புகிறார். கவனிங்க, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லாருமே தேவனுடைய மகன் மகள் கிடையாது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய மகனாக மகளாக மாறுகிறான். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில், அவரோட நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டும். கவனிங்க, இது மேலோட்டமாக கேட்கும்போது என்னங்க, அப்போ கர்த்தர் எங்களை கார்னர் பண்ணுறாரா? வேற எதையும் விசுவாசிக்காத, இவரை மட்டும் விசுவாசி, அவர் மேலே விசுவாசம் உள்ளவன் மகனாக மகளாக மாறுகிறான்னா, இது ஒரு விதமான கார்னர் பண்ணுறது இல்லையா? அன்பு இல்லையேங்கிறாங்க. நீங்கள் தேவ அன்பு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தேவன் நம்ம மேலே அன்பாக இருந்தபடினால தான் நம்மை மீட்பதற்காக ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். தேவன் நம்ம மேலே அன்பாக இல்லைன்னா அவர் நம்மை உதறி தள்ளிட்டு போயிருக்கலாம், நீ போயா, நீ பாவம் செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை நேசித்தபடினாலே தன் நேச குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தேவனுடைய மகனாக மகளாக மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்றால் அது தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற மாசற்ற அன்பு.